நல்லா இருப்பீங்க. ஹெட்செட் போட்டு வீடியோ பாருங்களேன். ஒரு சில டார்க் ஹியூமர்ஸ், ஒரு சில பேட் வேர்ட்ஸ்லாம் வருது. என்னால் தவிர்க்க முடியல. ஸோ ப்ளீஸ் ஹெட்செட் போட்டு வீடியோ பாருங்க. சரிங்களா? யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. இந்த மாதிரி ஒரு குழம்ப 5 ஸ்டார்காரன் வச்சுட்டான்னு சொன்னா நான் மொட்டை அடி. இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, இப்போதான் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறேன். என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து எல்லாரும் அசிங்கமா திட்டுறீங்களாம்ல. ஏன்னா நானே இப்போதான் கேள்விப்படுறேன். ஒரு வழிபோக்கர் ஒரு நண்பர் சொன்னார், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் அசிங்கமாக திட்டுறாங்க, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அட பாவி பையங்களா, ஏன்டா அசிங்கமாக திட்டுனீங்க? கமெண்ட்லாம் இல்லை இப்போ போடாதீங்கடா, எனக்கு படிக்க தெரியாதுடா. காடு மேடெல்லாம் சுற்றி வண்டி கீழே லிவர் பெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். வீட்லேயே பண்ணிக்கலாம். சுற்றியும் ஒரு ஸ்பானர் இருந்தால் போதும். அது எவ்வளோ அருமையாக சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி பண்ணிடலாம். பண்ணிகிட்டே இருப்போம். இது அழகாக பொறுமையாக ஸ்ட்ரைட் பண்ணால் வீட்டிலே பண்ணிடும். ஐயோ தப்பாகி போச்சு, இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போயிடுங்க. ஹலோ. பாலா என் கூட தான் இருக்கான். சரக்கா? அடிப்பானா? தம்மு தம்மு அடிப்பானா? பார்ட்டியா? உன் வீட்டில் தான். உங்கள் அப்பா தான் பேசுறாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன ரூம்ல படுக்க வச்சுட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல போய் மண்ணுல புஷ்அப் எடுத்துட்டு இருக்காருடா. ஏமா கேட்டா எனக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணுடி அப்படின்றாரா. அதுக்கு எதுக்கு புஷ்? மச்சான் உங்க ஆளு கொஞ்சம் சரியில்லைடா. ஆச்சு மச்சான் நீயே பாத்துக்கடா. நான் அலோ தானே சொல்லிக்கிறேன் மச்சான் அதில்டா, லாயலாரு பொண்ணு நல்ல பொண்ணுலாம் பாய் ஃப்ரெண்ட் தவிர யாருக்கும் மெசேஜே பண்ணாது. நான் வேணா காட்டேன், எங்கள் ஆளை காட்டுறேன் பாரு. எவ்வளோ லாயலாக பொண்ணு நல்ல பொண்ணு காட்டுறேன் பாரு. இந்த பாருவா ஃபேகையில் மெசேஜ் பண்ணுறேன் பாரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, இந்த வாட்ஸ்அப்ல வீடியோ கால்க்கு 500 ரூபான்னு ஒரு பொம்பளை போட்டோ வச்சுட்டு வந்தாங்க. ஏடா உங்களுக்குலாம் அறிவு மாதிரி இல்லடா. ஏண்டா சொத்தெல்லாம் திங்கிறீங்க? கடைசியில் பார்த்தா 500 ரூபாய் வாங்கிட்டு வெறும் இருட்டை மட்டும் காட்டுறாங்க நண்பர்களே. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? படத்தோட சம்மரியே எப்படி சொல்லலாம்னா, மனுஷனுக்கு 6 அறிவு, அவன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் கிரியேச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஒன்றையும் இல்லை. டேய் அவன் செத்துட்டான்டா. அக்கா வீலிங்லே போறாரு, உங்களுக்கு பயமாவே இல்லையா? அக்காவா? ஆம்பளாடா. ப்ரோ, உங்க தம்பிக்கு நீங்க எந்த மாதிரி அட்வைஸ் தருவீங்க? ஆன்ட்டியோ பொண்ணோ பார்த்தா அடிக்கடிக்கு ஏந்து நின்றுக்கிறான். அவனை கண்ட்ரோலா இருக்க சொல்லணும் ப்ரோ. என்ன சொல்றாரு? யோ புரியல. என் தம்பியை தானே ப்ரோ கேட்ட? யோ நான் உன் கூட போன தம்பியை கேக்குறேன்யா. வேகஸ் வந்து யாரெல்லாம் வந்து 3ஆவது வந்து ட்ரிப்புக்கு வரீங்களோ நல்லா மஜாவாக தான் இருக்குது. ஸோ கப்புள்ஸ் இஸ் த பெஸ்ட்டு. அப்படியே நைஸாக அப்படி வந்தீங்கன்னா அப்படி சைஸாக அப்படி டீ எஸ்டேட் இப்படி உட்காந்து பயங்கரமாக இருக்குது. யாருக்குமே எதுவுமே தெரியாது. சொந்தமாக அப்படியே ஒரு பெட்ஷீட் மட்டும் வந்து அப்படியே படுத்துட்டு டக் 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 டக்னு வேலை பல வேலை பண்ணிவிட்டு அப்பாடு ஜாலியாக கிளம்பி போயிட்டே வந்துடலாம். உங்களை யாரும் கேட்கவே மாட்டாங்க. நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளி என் குசி விட்டுட்டியோ. Everything is temporary, but my best friend is pregnant. Sorry. என்னம்மா ரிசல்ட் வந்து பார்த்தியா? ஆமாம் மச்சான், 2 ஃபெயில் மச்சான். எந்த சப்ஜெக்டியா? ப்ரோ இந்த 2 சப்ஜெக்டியா? கொஸ்டின் பேப்பர் எடுத்துன்னு வரணும்டா, ஆன்சர் பேப்பர் எடுத்துன்னு வந்திருக்க. அப்புறம் மார்க் போடுவாங்க. உங்களை மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? அதோ பாரு பேரு, நீதான் பாப்பா என் உயிரே. நம்ம விஜய் அரசியல் வராருங்க இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவியில தான் பார்க்க போறோம்.
சரிதான். இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எங்கங்க நினச்சேன், அவராக நினச்சிட்டு அவராக அரசியலுக்கு வராரு. நான் இதில் போய் என்ன நினைக்கிறது? ருக்கோ ஜரா சபர் கரோ. மக்களுக்கு அவர் ஏதாச்சும் நல்லது நினைக்கிறீங்களா? அவர் பண்ண என்ன பண்ணலன்னா என்ன எல்லாம் அரசியல். நல்ல ஒரு குடிமகனா பதில் சொல்லுங்க. நான் இப்போவே குவார்டர் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். சரியில்லாம தான் நான் அப்படி ஆனேன். அப்ப என் புள்ளிய நான் எப்படி வளர்க்கணும்? பாரி நம்பிச்சிருவேன். யோசிச்சு பாரு, அவன் திரும்பி வந்து என்கிட்டயே புழு சட்டை நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. சரி ரைட்டு, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போடு, பிடிக்கலாம் என்ன பிடிக்கலாம் கமெண்டில் போடு. அப்புறம் போயிட்டு வரேன், டாடா. மட்டமாமே